Hi friends, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஓப்போ தரப்பில் ஓப்போ ரெனோ 6 அதோட 5G வேரியன்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட ப்ரைஸ்ன்னு பொறுத்தவரை ஒரு 20,000 25,000 வரும்னு சொல்லியிருக்காங்க. 25,000 அப்படி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது ப்ரோ கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு கிளாரிஃபிகேஷனாச்சும் கிடைக்கும். இதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனோட கலர்னு பொறுத்தவரை ஒயிட், ப்ளூ, பிளாக்குன்னு 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஓப்போ தரப்பில் 3 கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு பார்த்துக்கிட்டா 6.43 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே பேனலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்கன்னா ஃபோன் சும்மா சூப்பராக ஸ்மூத்தாகவே யூஸ் பண்ணிக்கலாம். கேம்லாம் சும்மா சூப்பராகவே விளாண்டுக்கலாமே சொல்லலாம். இந்த ஃபோனோட ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் மீடியாடெக் டைமென்சிட்டி 900Uக்கான ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் கேமருக்குலாம் சும்மா சூப்பரான ப்ராசஸ்னே சொல்லுவேன். கேம் யூஸருக்கு இந்த ஃபோன் சூப்பர்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துறதுனால கேம்லாம் சும்மா சூப்பராக லேக் ஆகாமல் விளாடலாம். டே பை யூஸருக்கும் சும்மா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குன்னே சொல்லுவேன். இந்த ப்ராசஸ்ன்னு பொறுத்தவரை சூப்பர்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டா 64 MPக்கு ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து 8 MPக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. 2 MPக்கு டீப் சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்தவரை 16 MPக்கு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கேமரா கொஞ்சம் மிட் ரேஞ்சிலே இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பொறுத்தவரை 4300 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரை ஒரு அரௌண்டாக ஒரு 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். இதில் என்ன பாரபட்சம்னு தெரியல. பட் இப்போ வர எல்லா ஃபோன்லேயும் 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்தவரை சும்மா சூப்பர்னே சொல்லலாம். இந்த ஃபோனை சார்ஜ் பண்ண 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதனால் சார்ஜ் பண்ணும்போது சும்மா சூப்பராகவே இருக்குது. 1 ஹவர்லேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட்னு கேட்டிங்கன்னா 6GB + 8GBன்னு 2 வேரியண்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டோரேஜ்னு பொறுத்தவரை 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். மேபி அட்டாச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓவரால் இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ்ன்னு பொறுத்தவரை ஒரு 20,000 25,000 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 25,000 வந்துச்சுன்னா ரியல்மி 8க்கு நல்ல டஃப் கொடுக்குன்னே சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோன் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் சேமாக தான் இருக்குது. ரியல்மி 8க்கும் ஓப்போ ரெனோ 6க்கும் சேமான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா கேட்டிங்கன்னா ஓப்போ யூஸருக்கு ரெகுலராக ஓப்போ யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கவங்களுக்கு இந்த ஃபோன் பெட்டர்னே சொல்லுவேன். பழைய வேறு ஃபோன் யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஃபோன் கொஞ்சம் சுமார்னு தான் சொல்லுவேன், வாங்க வேணான்னு தான் சொல்லுவேன். இந்த சப்ஸ்கிரைப் தான் கொஞ்சம் பண்ணவே மாட்டேறீங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் என்னென்ன தப்பு நான் பண்ணுறேன், என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.